துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பாதபடியிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தும்படியாய் மகிமை நாளை மகிழ்ச்சி நாளாய் கொண்டாட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னதியிலே கூட்டி சேர்த்த தெய்வம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய ராஜரிகம் வெளிப்படுவதாக. இயற்கை தடை செய்யாத வண்ணம் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வாங்க. தேவ பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்து மகிமைப்படுங்க. ரமான் அகது அஹால் அகசோல் அகரபுஷாலோ கரவாகதியாசா இந்த கொடுங்கர் பகுதி முழுவதும் உடைய தூய ரத்தத்தை தெளித்து வெள்ளடைக்கிறேன். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்கள் அங்கெல்லாம் தேவ மகிமை தங்கட்டும். தேவருடைய சமூகம் என எங்களை ஆண்டு வழிநடத்தும்படியாய் காலை ஆராதனையில் மகிமைப்பட்டவர் இந்த வேலை ஆராதனையிலும் கத்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. கிருபைகள் வெளிப்படுவதாக இயேசுவின் நல்ல பிதா, ஆமென். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவர் இயேசுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. அவர் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ, ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவர் இயேசுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. கல்வாரி தேவனை ஆராதிப்பேன், கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன். கல்வாரி தேவனை ஆராதிப்பேன், கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன். அன்புள்ள தேவனை ஆராதிப்பேன், ஆசையாய் முத்தமிட்டு ஆராதிப்பேன். அன்புள்ள தேவனை ஆராதிப்பேன், ஆசையாய் முத்தமிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவர் இயேசுவையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்
ஆதி தூயவரை ஆராதிப்பேன் 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 என் ஆண்டவரே சுவையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே முழு மனதோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதிப்பேன் முழு மனதோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதிப்பேன் பரிசுத்த ஆவியிலே ஆராதிப்பேன் தெளிந்த புத்தியோடு ஆராதிப்பேன் பரிசுத்த ஆவியிலே ஆராதிப்பேன் தெளிந்த புத்தியோடு ஆராதிப்பேன் 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 என் ஆண்டவரே சுவையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே அதிசயம் செய்த தேவனை ஆராதிப்பேன் ஆயுள் காலமெல்லாம் ஆராதிப்பேன் அதிசயம் செய்த தேவனை ஆராதிப்பேன் ஆயுள் காலமெல்லாம் ஆராதிப்பேன் சோத்திர பலியில் சொல்லி ஆராதிப்பேன் விசுவாசத்தோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலிகள் சாற்றி ஆராதிப்பேன் விசுவாசத்தோடு ஆராதிப்பேன் 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 என் ஆண்டவரே சுவையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே கவலைகள் மறந்து ஆராதிப்பேன் விடுதலையோடு ஆராதிப்பேன் கவலைகள் மறந்து ஆராதிப்பேன் விடுதலையோடு ஆராதிப்பேன் பொல்லாங்கனை எதிர்த்து ஆராதிப்பேன் பலத்தின் மேல் பலனடைந்து ஆராதிப்பேன் பொல்லாங்கனை எதிர்த்து ஆராதிப்பேன் பலத்தின் மேல் பலனடைந்து ஆராதிப்பேன் 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 என் ஆண்டவரே சுவையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே அவர் உயிருள்ள தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் உயிருள்ள தேவன் உண்மையுள்ள தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ ஒருபோதும் கைவிடாத தேவன் அல்லவோ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே சுவையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் தேவாதி தேவனையே ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்பும்
பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, கேடகமும் வாணி. நீதானே என் துணையானி, கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி வாழ்வோம் மகிமையை போற்றி மகிமை மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ
அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகும் முன்பாக நம்முடைய ஊழியங்களுக்காய் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். கிளசபை ஊழியங்களுக்காய் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் நாம் ஜெபிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கருவையும் வெளிப்படும்படியாய் முதலாவதாக அருமையான தாயாருக்காய் நாம் ஜெபிப்போம். தாயார் பெற்றெடுத்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. தேசித்தவண்ணமாய் தாயாருடைய ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் எப்பொழுதுமே தேவனுடைய சன்னதியிலே கேட்கப்பட்டதாக இருக்க அவளுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் பிள்ளைகளும் எழும்பி, மருமக்களும் பேரன் பேத்திகள் யாவரும் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படியாய் தேவனுடைய நாமும் மகிமைப்படும்படியாய் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஒருமனப்படுவோம். இந்த 2024 ஆண்டு ஏனோ தானோ என்று சொல்லி ஓடுகிற ஆண்டல்ல, கர்த்தருக்கென்று நாம் மேக்கசலகத்துவால் ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும்படியான ஆண்டு. கர்த்தருக்கு முழு மனதோடு முழு பலத்தோடு எழும்பி கிரீச்சுகிற ஆண்டு. தாயார் தன்னுடைய காலங்களிலே கண்ணீரோடு விதைத்த விதை பிள்ளைகள் உணர்வடைந்து, மருமக்கள் உணர்வடைந்து, பேரன் பேத்திகள் உணர்வடைந்து ஊழியத்தை கட்டுவிக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாம் ஒருமனப்படுவோம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு விசை தாழ்த்தி ஒப்படுக்கிறப்பா, உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் கர்த்தாவே தாயரை மூடிக்கொண்டவ, மறைத்து கொண்டவ, இந்த ஆண்டிலும் புதிய பலனோடு புதிய கிருபையோடு நடத்துங்க. இந்த ஊழியம் கனமான ஊழியம் என்பதை பிள்ளைகள் உணர கிருபை தாங்க. கர்த்தாவே மருமக்கள் உணர கிருபை தாங்க. பேரன் பேத்திகள் உணர கிருபை தாங்க. கால் போன போக்கிலே கடந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய சமூகத்தையும் கர்த்தர் நீங்கள் சந்திங்க. என் தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தாவே, நீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர கிருபை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஊழியம் உம்முடையது. கர்த்தாவே நீர் நடத்துவீராக. கர்த்தாவே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே நம்முடைய ஊழியங்கள் நடுவிலே வாலிப பிள்ளைகளுடைய ஊழியங்கள், சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்கள், இந்த பிபிஎஸ் ஊழியங்கள் மற்றும் எல்லா அந்த டீச்சர்ஸுடைய காரியங்கள் பொறுப்போடு கூட கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்தவனமாக நடத்த வேண்டும். கர்த்தருடைய பலனாலும் கிருபைகள்னாலும் பிள்ளைகளை அறை கட்டப்பட வேண்டும். பிள்ளைகளை எப்படியாய் நடத்த வேண்டுமோ அப்படியான ஞானம், கிருபை, வல்லமை, பலன் விளங்கும்படியாய் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் வெளிப்படுத்தலோடு கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஊழியத்தின் பாதையில் கடந்து வர கர்த்தர் தம்முடைய அன்பினால் அவர்களை சட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும்படியாய் நாம் ஒருமனப்படுவோம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கனமான ஊழியத்தை நீர் கொடுத்தீங்க.
கர்த்தாவே இந்த ஊழியங்கள் நடுவிலே வாலிப பிள்ளைகளுடைய ஊழியம், சிறு குழந்தைகளுடைய ஊழியம், கர்த்தாவே பள்ளி பிள்ளைகளுடைய காரியங்கள், ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் தாழ்த்துகிறேன் ஐயா. ஒவ்வொரு டீச்சர்ஸை தாழ்த்துகிறேன் ஐயா. பொறுப்படுத்தி செயல்படுத்துகிற பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. என் தேவன் 10,000ங்களில் சிறந்தவன். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஞானம், கிருபை, வல்லமை, பலன் கர்த்தாவே பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்துவீராக. கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நீங்கள் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவன் மகிமைப்படுங்க. தொடர்ந்து ஊழியங்கள் நடுவிலே பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடல் ஊழியங்களானது மிகுந்த முக்கியம். நம்முடைய சபையினுடைய காரியங்களிலே பாடல் ஊழியத்திலே முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அநேகர் வாலிப பிள்ளைகள் அதிகமாக இதனுடைய காரியங்களை முன்னே வர வேண்டும். வரக்கூடிய காலங்கள் ஒரு உற்சாகத்தோடு கூட பிள்ளைகள் நாட்களே இருக்கிறாங்க, நல்லா பாடக்கூடிய பிள்ளைங்க. அவர்களோடு கூட சேர்ந்து வாலிப பிள்ளைகளும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து வருவீங்கன்னா அது உங்களுடைய பின் நாட்களிலே கர்த்தருக்காக நீங்கள் ஓடக்கூடிய காலங்களிலே அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். நான் இன்றைக்கு உள்ள காலங்களிலே நான் ஊழியத்தினுடைய காரியங்களிலே பாட்டெல்லாம் பாடுகிறேன் என்றால் சகோதரி அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அந்நாட்களிலே முதல்ல சிஎஸ்ஐயில் அவர்கள் இருந்ததுனால அதிகமாக பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல்கள் மூலமாக தான் ஒவ்வொரு காலங்களிலும் நான் நடத்தப்பட்டோம். அதிகமாக ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அதிகமாக பாடலை தான் பாடும். அப்போ எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ மற்ற எந்த ஒரு காரியங்களே கிடையாது. கைத்தட்டி நாங்கள் பாடி ஆர்ப்பரித்த காலங்கள் அந்த காலங்கள். ஆகவே பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து ஒவ்வொருவர் எழும்ப வேண்டும். இதனுடைய காரியங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆகவே பாடலை உற்சாகமாய் பாடலை தாங்கி வரக்கூடிய அருமையான பாடல் குழுவினருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய இன்னும் கிருபைகளையும் வரங்களையும் யோசபாத்தினுடைய நாட்களிலே பாடலை பாடி துதிக்கும்படியான பாடல் குழுவினர் தான் முதலாவது நிறுத்தினா. சத்துருக்கள் ஒருவருக்கொரு வெட்டென்று செதறண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆகவே அவர்களுடைய ஊழியம் விசேஷித்த ஊழியம். எந்த ஒரு பாடலையும் உற்சாகத்தோடு கூட பாடுகிற ஒவ்வொரு காரியங்களும் மித்தமாய் நமக்கு விரோதமாக எழுமக்கூடிய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம். பாடல் ஊழியங்களை தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தாழ்த்துகிறப்பா. கர்த்தாவே குடும்பங்களை வேலடைங்க, ஆசீர்வதிங்க. அதிகமாய் தாகத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எழும்ப கருவதாங்க. ஒவ்வொரு குடும்பங்களில் இருந்து வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே நீர் முன் குறித்தவர்கள் எவர்களோ அவர்கள் கடந்து வர கருவதாங்க. சாட்சிகளாய் நிலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படியாய் நீர் வருகிற காலங்களில் செய்ய போகிற கிருபைக்கு அமோக்கு நன்றி நன்றி நன்றி, ஆசீர்வதிங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அதுபோலவே நம்முடைய ஊழியங்கள் நடுவிலே பாடலை பாடக்கூடிய வேளையிலே இசையினுடைய காரியங்களிலும் ட்ரம்ஸுடைய காரியங்களிலும் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னும் ஞானம், கிருபை, வல்லமை, பலன் இன்னும் அதிக உற்சாகத்தோடு பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவங்க தான் வாசிக்கிறாங்களே, நம்ம ஏன் வாசிக்கணும் என்றல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளை இதற்கென்று தகுதிப்படுத்துங்க. நாம் எழுந்து ஒரு மனப்பட்டு கட்டுவோம். ஆகவே பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே அது அவர்களுக்கும் பின் நாட்களே ஆவிக்குரிய காரியங்களை வளர உங்களுடைய காலங்களிலும் கத்த மேன்மைப்படக்கூடியவராக இருப்பார். ஆகவே நாட்களிலும் ட்ரம்ஸுடைய காரியங்கள், கீபோர்டு வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய காரியங்களில் கத்த மகிமைப்பட முடியாய் நாம் ஒரு மனப்பட்டு செபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்களாய் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்படைக்கிறப்பா. தாவீது வாசிக்கக்கூடிய காரியத்தில் தேர்ந்தவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதுபோலவே பிள்ளைகள் உம்முடைய தகப்பனை கீதத்தை வாசிக்கக்கூடிய வழியிலே தேர்ந்தவர்களாக இருக்க கர்த்தாவே, தாவீது வாசிக்கக்கூடிய வழியிலே பிசாசுகளை பிடித்த கர்த்தாவே சவுல் அலக்களிப்பை நீங்கி சுகமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய அபிஷேக தைலம் கர்த்தாவே
அந்த மியூசிக்கிலிருந்து வெளிப்படவும், கட்டப்பட்ட கட்டுகளோடு வரக்கூடிய பிள்ளைகளுடைய கட்டுகள் கண்ணிகள் தெரிப்பண்டு போகவோ, ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியான பாத்திரங்களாய் பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோலவே ஆடியோ வீடியோ காரியங்களை பொறுப்போடு செயல்படக்கூடிய அருமையான தம்பி டேவிட்சனுக்காய் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். அவருடைய மனைவி ஆஸ்வதிக்க வேண்டும். பிள்ளைகள் பழகி பெருகுவோம். தேசத்தினுடைய காரியங்களில் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்த வேண்டும். அதற்காக நாம் ஒருமனப்படுவோம். எங்கள் அன்பு தெய்வமே, தம்பி டேவிட்சனுக்காக வருகிறோம். அவருடைய மனைவிக்காக வருகிறோம். அவருடைய தாய் தகப்பன் சௌரிக்கா துதிக்கிறோம். அப்படிக்கா துதிக்கிறோம். என் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளையின் நடுவில் கொண்டுள்ள உற்சாகத்தின் ஆவிக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆடியோ வீடியோ காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்போடு கவனிப்பதினாலே கர்த்தருடைய கரம் கிருபை இன்னும் ஞானத்தை தாங்க, இன்னும் கிருபைகளை தாங்க, இன்னும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை பாய்ந்தோடும்படியாய் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே தம்பி பிரேமுக்காக வருகிறோம். அவருடைய மனைவிக்காக வருகிறோம். கர்த்தாவே யூடியூப்புடைய காரியங்களில் அவர் பொறுப்போடு செயல்படுகிற காரியத்தினாலே அவரும் அவருடைய குடும்பமும் ஆஸ்வாதமாக இருக்க, அவர்களும் பலிக பெருக, அவருடைய தாய் அவருடைய குடும்பத்தின் மத்தியிலும் கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுவீராக. தகப்பனை ஆசீர்வதிங்க. எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. ஏற்றுண்டது நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதுபோலவே அருமையான தம்பி ஜோசுவாக்கா நாம் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். நம்முடைய ஊழியங்கள் நடுவில் மிகுந்த முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் எல்லா காரியங்களையும் பொறுப்போடு கவனித்து கொள்ளக்கூடிய காரியங்கள் மானுடைய காரியங்களை நான் கவனிக்கிறேன். ஏனென்றால் முன்னாட்களில் தொடக்க நாட்களில் நான் தான் எல்லா வரவு செலவு எல்லா காரியங்களையும் போட்டு நான் மனதை குடைந்து கொண்டு இருப்பேன். ஆனால் மெய்யாகவே மானை கர்த்தர் எந்த நாளில் கொண்டு வந்தாரோ அந்த நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் ஒவ்வொரு காரியங்களையும் செம்மையும் கிரமமாய் எனக்கு பாரங்களை கொண்டு போடாதவனு எல்லா பாரத்தையும் அவர் போட்டு அவர் ராப்பகல் தூங்காமல் இருக்கிறதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரங்களிலும் பாடல்களுடைய காரியங்களை அவருடைய சமூகம் அதுக்குண்டான காரியங்களை ரெடி பண்ணி இரவு நேரங்களில் அதற்காக விழித்திருந்து மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக செய்கிற மனுஷனாக இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். அவங்க அப்பா அம்மாவை ஆஸ்வதிக்கணும். அவங்க அப்பாவை ரட்சிக்கணும். அவங்க மட்டும்தான் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படியே ஓடிக்கொண்டிருக்காங்க. அவங்களையும் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வர வேண்டும். அதுபோலவே தம்பி மனைவி பிள்ளைக்காக கூட துதிப்போம், பாடிக்காக துதிப்போம், குடும்பத்தை அனைவருக்கும் முன்பாகவும். அதுபோலவே திறப்பின் வாரத்தில் நின்று மகனர் எடுக்கிற ஜெபம், குடும்பத்தாருடைய ஜெபம் எப்பொழுதுமே கேட்கப்படவும். அதுபோலவே ஜெபத்தினுடைய காரியங்களை குறித்து பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த வேதாகம் நண்பனுடைய சகல காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள். நான் கூட சில நேரங்களில் இது ஏன் போட்டு நம்ம செய்யணும் என்று கூட முன்னாட்களில் நினைத்தது உண்டு. ஆனால் இந்நாட்களில் அவருக்குள் காணப்படுகிற உற்சாகம் உண்மையிலே பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பிரயாசப்படுறாங்க. ஆகவே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கற்றுக் கொடுத்து அவருடைய வேலையிலும் உத்தியோகத்தின் மேன்மையோடு நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நான் ஒரு மனப்பட்டு செபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம். தமிழ் சோக்கா வருகிற ஐயா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே விலையேறப்பட்ட கிருபைகளுக்குள்ளாய் கர்த்தாவே ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தவன் இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளோடு கூட கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. தேவ அன்புக்குள்ளாய் வேண்டிய ஞானம் கிருபை வல்லமை பலம் தங்க ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நல்லவ. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மேலும் கடந்த ஆண்டிலே நீங்கள் கொடுத்த அந்த உண்டியல் காணிக்க வேண்டிய காரியங்கள் 49,550 ரூபாய். அதனுடைய காரியங்களை மெத்தமாய் சில இந்த மேட்ச்னுடைய காரியங்கள் மற்றும் சில பொருட்கள் வாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தால் மீதி பணத்தை பேங்கில் போட்டிருக்கேன். அதுபோலவே இன்னும் தேவைகள் உண்டு. ஆடியோ காரியங்கள் சரியான முறையிலே நம்ம என்ன வாங்கவில்லை.
ஏதோ பழையதை வைத்து அப்படியே ஓடுவதை போல இருக்கிறது. இதனுடைய காரியங்கள் வாங்க வேண்டுமென்றால் இன்றைக்குள்ள காலங்களில் பார்க்கக்கூடிய வேளையில் எல்லாமே லேக்ஸ் கணக்கில் போகக்கூடியதாக இருக்குது. ஆகவே எல்லாமே பவர் சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எது எடுத்தாலும் 50,000 ரூபா, 60,000 ரூபா, 1 லேக் இப்படி லேக்ஸ் கணக்கில் போய்கொண்டு இருப்பதனால கொஞ்சம் திகைப்பாக இருக்கிறது. இந்த காரியங்களுக்காய் பொறுப்பெடுத்து செயல்படுத்தும்படியான காலங்களுக்குள்ளாய் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி கொடுக்க வேண்டும். கடந்து வந்த ஆண்டிலே ஒரு சில பிள்ளைகள் உதவி செய்ததுனால தான் ஆம்புடைய காரியங்கள் வாங்க முடிந்தது, மிக்சருடைய காரியங்களை புதிதாக வாங்க முடிந்தது, அதோடு மட்டுமல்ல ஸ்டெபிலைசர் வாங்க முடிந்தது. இந்த காரியங்கள் இன்னும் தேவைகள் உண்டு. வெளியே உள்ள ஸ்பீக்கர்ஸ் மாற்ற வேண்டும், அதனுடைய காரியங்கள் தேவைகள் உண்டு. ஆகவே இந்த காரியங்களுக்கு நான் கொடுங்க என்று சொல்ல நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தர் எங்கேயாவது இருந்து கர்த்தர் கொண்டு வருவார். ஆகவே உங்களுடைய ஜெபம் இந்த வேளையில் நான் ஒருமனப்பட்டு அதற்காக ஜெபிப்போம், ஒருமனப்படுவோம். எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகள் கொடுத்த உண்டியல் காணிக்க நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறேன். ஐயா கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த அளவில் உற்சாகத்தோடு கொடுத்தார்களோ அந்த அளவினால் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படவும் கர்த்தாவே பிள்ளைகள் மேன்மை நன்மை சுதந்திரத்துக்குள்ள ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சம்பூர்ணமாக சந்திங்க. இன்னும் உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் நீர் எழுப்பி கொடுத்து ஊழியத்தினுடைய காரியங்களை நடத்துவீராக, ஆஸ்வதிப்பீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அதுபோலவே ஆடியோ வீடியோ காரியங்களையும் கர்த்தாவே கடந்த ஆண்டில் கொடுத்த ஒரு உதவின அருமையான குடும்பத்தாரையும் காரங்களையும் பலப்படுத்துங்க. அதுபோலவே நாட்களில் அவர்களுடைய வருமானம் பெருகட்டும், வாழ்க்கை காரியங்கள் உயர்ந்து இருக்கட்டும், எல்லாவற்றிலும் சம்பூர்ண நன்மைகள் உண்டாகவும் கர்த்தாவே காலங்களில் மகிமைப்படும்படியாக தாழ்த்துகிறேன். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன், நல்லவன், நல்லவன். அதுபோலவே வேதத்தின் ஆதாரத்தின்படி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கொடுத்த காணிக்கை, தசம பாகங்கள், இந்த காரியங்கள் நிமித்தமாய் ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியினுடைய காரியங்களும் செயல்பட்டு வருகிறது. ஆகவே ஊழியத்தினுடைய காரியங்களை உற்சாகமாய் தாங்குங்க. தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் செலுத்தக்கூடிய பிள்ளைகளுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களை செலுத்தக்கூடிய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2023 ஆண்டிலே உமக்கென்று நீட்டப்பட்ட கரங்கள், உமக்கென்று உண்மை உத்தமத்தோடு செயல்பட்ட கரங்கள், உபாகம் 26 படி உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு உமக்கென்று அர்ப்பணித்த கரங்களை கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் கர்த்தாவே இந்த புதிய ஆண்டில் படைக்கிறேன். ஐயா பிள்ளைகளுடைய வருமானம் பெருகட்டும், பிள்ளைகளுடைய பிரயாசத்தில் மேன்மை உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வேலையில் மேன்மை உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய நன்மை பெரிதாக இருக்கட்டும். கர்த்தாவே எந்த அளவினால் அளக்கிறார்களோ அந்த அளவினால் அளக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே உமக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு காணிக்கைகளை படைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆஸ்வதிங்க. பேங்க் மூலமாக செலுத்தக்கூடிய பிள்ளைகளை தாழ்த்துகிறேன், அவர்களை ஆசீர்வதிங்க. தூரம் சமயமாய் காணப்படுகிற பிள்ளைகள், கர்த்தாவே தூர தேசங்களில் காணப்படுகிற பிள்ளைகள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய கருவை இங்கே ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28 ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் நிறைவு உண்டாக ஆஸ்வதிங்க. மல்கியா 3:10 படி பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து கர்த்தர் இடம் கொள்ளாமற் போகும்பட்டும்படியான ஆசீர்வாதங்களோடு பிள்ளைகளை குடும்பங்களை நிறைத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இம்மட்டும் உதவி செய்த எபனேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய கிளை சபை ஊழியத்தினுடைய காரியங்களுக்காக
அந்த ஊழியத்தினுடைய காரியங்களை பொறுப்போடு நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபைகளை கற்றுக் கொடுத்து இன்னும் கிருபைகளுக்குள்ளாக நடத்த வேண்டும். ஊழியமானது வளர வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்காக நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம். தாயார் கடந்து போய் நடத்தி வருகிற சர்மானர் ஊழியத்தின் மத்தியிலும் மகிமைப்படுங்க. அங்கே காணப்படுகிற பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அதுபோலவே தைலந்தோப்பு கேட்க நெருப்பதிலே காணப்படக்கூடிய சபையினுடைய காரியங்களில் கர்த்தாவே தாழ்த்தி ஒப்படைக்கிறப்பா. கர்த்தாவே அந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. கர்த்தாவே தொடர்ந்து சீர்திருத்த கிருபைகளோடு கூட கர்த்தர் நீங்கள் நடத்த முடியாது தாழ்த்துகிறேன். உடைய அன்புள்ள கரமும் கிருபையும் நடத்துவீராக. ஈஸ்வன் ரத்தஞ்சும் வேண்டிய பலன் சத்துவத்தோடு கூட கர்த்தர் நடத்துங்க. தகப்பன அந்த சபையில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமாக நடத்துங்க. ஈஸ்வன் ரத்த நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதுபோலவே லீவு நாட்கள் வரக்கூடிய வழியிலே விசேஷித்த கூட்டங்கள் நடத்த அதற்குண்டான காரியங்களை ஒரு உன்னதமான ஒரு வெளிப்படுத்தலோடு செயல்படுத்த உங்களுடைய ஜெபம் தேவை. அதை எப்படி செய்யலாம் எது செய்யலாம் என்கிற காரியத்தை திட்டமிடக்கூடிய ஒரு குழுவை நமக்கு தர வேண்டும். அதனுடைய காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஆகவே அதற்காக நாம் ஜெபிப்போம். அதுபோலவே மற்ற ஜெபத்தினுடைய காரியங்களிலும் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபிக்க அதற்குண்டான காரியங்களும் உற்சாகமாய் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியான காலங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். மேலும் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு விசேஷித்த கூட்டங்கள் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ உங்களுடைய ஜெப நேரங்களை நீங்கள் ஒதுக்கி கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கிலி ஜெபமாக இதனுடைய காரியங்கள் தொடர்ந்து மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட்டால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. தினம் 1 மணி நேரம் என்று சொன்னார். ஆகவே 1 மணி நேரம் எந்த நேரத்திலே உங்களுக்காய் சபைக்காக, தாயாருக்காக, அடிமைக்காக, ஊழியங்களுக்காக யார் யார் ஜெபிக்க முடியுமோ அந்த காரியங்களை தயவுசெய்து உங்களுடைய பெயர் விலாசத்தோடு உங்களுடைய நேரத்தையும் கொடுங்க. அந்த சங்கிலி ஜெபத்தினுடைய தொடரை மறுபடியுமாய் புதுப்பிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மேலும் தொடர்ந்து 23வது ஆண்டிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய், அடிமைக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் மிகுந்த தேவை. தொடர்ந்து ஜெபிங்க. இன்னும் வேண்டிய பலத்தோடு சத்துவத்தோடு கூட அவருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்து அவருடைய ராஜ்யத்தை கிட்டி சேர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஆகவே இந்த வேளையிலும் கூட அடிமைக்காகவும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமே. ஒருமனப்பட்டு துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தம்பி விசுவாசம் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு போதகருக்காய் வருகிறோம் ராஜா. இம்மட்டும் நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் காக்க வல்லவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா கொடுத்த வெளிப்பாடு மறைபொருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா வருகிற நாட்களில் தகப்பனே அப்பா இன்னும் வல்லமையாக இரட்டிப்பான தகப்பனே மகிமையோடு வல்லமையோடு வெளிப்பாடுகளோடு தகப்பனே அப்பா போதகரை நடத்தும்படியாகவும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே தகப்பனே அப்பா சபையை நடத்த உம்முடைய ஆலோசனைப்படி நடத்த ஆண்டவரே அவர்களை தகுதிப்படுத்துவீராக. இன்னும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து உம்முடைய இடத்திலிருந்து மன்னாவை பெற்று தகப்பனே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆடுகளை மேய்க்கத்தக்கதான பலனையும் தத்துவத்தையும் நீர் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம்.
எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகத்துவமே, என்னை எங்களை உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை தருவேன் என்று சொல்லி நீர் கொடுத்த ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன ஜனங்களை தாங்க, என்ன குடும்பங்களை தாங்க. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு ஈடாய் ஜனங்களை கொண்டு வாங்க. கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே, ஆண்டின் வாக்காக கொடுத்த வார்த்தையின்படியே 1000 மடங்கு அதிகமாக கர்த்தாவே, தங்களுடைய சபையானது டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய வேளையிலே தகப்பனே 1000 விசுவாசிகளோடு நாங்கள் கூடும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தாவே, சபையினுடைய வளர்ச்சி வெளிப்படட்டப்பா. கர்த்தாவே, சபையினுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். என் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படியான ஞானம், கிருபை, வல்லமை, பலனோடு கூட கர்த்தர் நடத்துங்க. சபையாரை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன், குடும்பங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. கர்த்தாவே, ஜெபத்தை கேட்பவரே, கர்த்தாவே, உம்முடைய இரக்கமும் கிருபையும் தயவும் இந்த 2024 ஆண்டு தேசத்து கிருபைகளோடு கூட கர்த்தர் நடத்துவீராக, ஆஸ்வதிப்பீராக. என் தேவனை உமக்கு நன்றி. இந்த மாதத்திலும் கர்த்தாவே, நீர் கொடுத்த வாக்கு உம்முடைய சமூகத்தில் படைக்கிற ஐயா, நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் பலன் கொள்ள கிருபைதாங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் கர்த்தாவே, நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை தவிர அந்நிய காரியங்கள் என் நடுவிலிருந்து வெளிப்படாது பண்ணும். கர்த்தாவே, பாதுகாப்போடு கூட கர்த்தர் நீர் நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உங்களுக்கு எனக்கும் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன வாக்கு? ஏசாயா 41:10. ஒரு தடவை வாசித்து நீங்கள் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்க கையை கொடுங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை தாங்குவார் என்று சொல்லி கை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும்படியாய் சத்துருக்கள் நடுவிலே நம்மை சாட்சியாய் நிலைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டிலும் இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட அடாத மழை பெய்தாலும் விடாது தேவனுடைய சமூகத்தை உறுதியாய் பற்றி கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் பார்க்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்? அருமையான தெய்வ ஜனமே, இந்த ஏசாயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த ஏசாயா மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையும் அவருடைய வளர்ச்சியையும் அவர் படப்போகிற பாடுகளையும் அவர் நமக்காக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களோடு மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராயும் அவருடைய அன்பின் பூரண கிருபைகளை வெளிப்படுத்தும்படியான பாத்திரமாய் இந்த ஏசாயா காணப்படுகிறார். இந்த ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்க அதிகமாய் நாம் உணர்வில் கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, அவருடைய தாழ்மையை பார்க்க வேண்டும். அவர் தாயின் கருவிலே தீர்க்கதரிசியாய் கர்த்தர் முன்குறித்திருந்தாலும்
அவருடைய தாழ்மை எப்படியாக இருந்தது? ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. உசியா ராஜா மரணமடைந்த ஆண்டிலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை அவனுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினார். நான் தீர்க்கதரிசி, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் கொடுத்துட்டார் என்று சொல்லி அவர் மேட்டிமை கொள்ளலை. அவர் தன்னை தாழ்த்தினார். நாம் இந்த தாழ்மையின் பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வரும்படியாய் தேவன் நம்மை அழைத்தவராய் இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துவீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரால் உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மிக சிலக அறியாதுவாலோ ஏசியா 41:10 நீ பயப்படாதே. அந்த நீ என்கிற வார்த்தையானது விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. குறிக்கப்பட்ட முன்னடையாளமாய் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறா, நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவள், நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாய் என்கிற காரியங்களை குறித்து தெளிவாய் நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் அவருடைய கண்மணிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 2:8 கொஞ்சம் வாசிங்க. இருக்கவே இல்லையா? அருமையான தேவ ஜனமே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ நீங்களும் நான் யாராக இருக்கிறோம்? அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். என்னதான் உயிருக்கு உயிராக ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்மை நெருங்கி காணப்படுகிறவர்கள் நம்முடைய கரத்தை நம்முடைய கண்களுக்கு நேராக நீட்டினால் நான் சும்மா இருப்போமா? உடனே தட்டி விடுவோம். ஏன்? ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்றால் கண்மணியை போல பாதுகாக்கிறார். உபாகம் 32:10 யாக்கோவை அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எங்கிருந்து தெரிந்து கொண்டா? ஊளையிடுதல் உள்ள அவாந்திர வழியில் அவர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தோம் என்று நமக்கும் அவருக்கும் தான் தெரியும். எந்த சூழ்நிலையில் வந்தோம், எப்படிப்பட்ட பாதையில் வந்தோம், எப்படிப்பட்ட ஒரு பரிதபிப்போடு கூட காணப்பட்ட காலங்களிலே கர்த்தர் நம்மை தேடி வந்தா என்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வழியிலே அவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 43 என்ன சொல்லுகிறது என்றால், நீ என்னுடையவன். நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம்? பாசிங்க. நீ யாருடையவள்? நீ யாருடையவன்? கர்த்தருடையவன். அல்லேலூயா. நாம் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. இந்த மாதம், இந்த ஆண்டு, ஒவ்வொரு நாளும் நன்றாய் நீ நினைவில் கொள்ள வேண்டும், நாம் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். வருஷத்தின் தொடக்கத்தில் இருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேலே, எந்த தேசத்தின் மேலே? உன்னுடைய தேசத்தின் மேலே அது வைக்கப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது.
சகரியா 10:1 வாசிக்கக்கூடிய வேளையிலே பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவரவர்களுக்கு உண்டான வயல்வெளியிலே அவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. நாம் அவருடைய கண்ணின் மணியாக இருந்தாலோ, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் அவருடையவர்களாக இருந்தாலோ நாம் கேட்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 43:2 என்ன சொல்கிறது பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது யாரு? நீ தண்ணீர்கள் வந்த வேளையிலும், ஆறுகளை தாண்டக்கூடிய வேளையிலும், அக்னியின் மத்தியிலே நடக்கக்கூடிய வேளையிலும், அக்னி ஜுவாலை கூட நெருங்காத உனக்கத்தை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னை தனிப்பட்ட முறையிலே அவர் பாதுகாக்கிற தேவன் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. என்னுடைய வாலிப நாட்களிலே நான் கடந்து வந்த பாதை தாமிரபரணி ஆற்றில் நான் அப்படியே ஆறோடு கூட ஆறாக கடந்து போயிருக்க வேண்டும். அந்நாட்களிலே மாலை வேளை 7 மணிக்கு நான் என்னுடைய சிறிய சகோதரி அக்காவுடைய தங்கச்சி போய் பார்க்க அங்கு கடந்து போனேன். அந்த முத்துலாங்குறிச்சிங்கிற இடமானது ஆற்றுக்கு இந்த புறத்தில் இருக்கிறது. அதுக்கு இந்த புறத்தில் ஒரு இடத்துல தான் இறங்கி பஸ்ஸில் இறங்கி அங்கு நடந்து போக வேண்டும். அந்நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த பெரும் மழையின் நிமித்தமாய் திடீரென்று அங்கு ஆற்றுல தண்ணி நிறைய போய்கொண்டு இருக்கிறது. அந்த ஆற்றுல தண்ணி போய்கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே அந்த பாதையிலே போக முடியாது என்று சொல்லி அங்கே ஒரு கடை வைத்திருந்தார், டீ கடை. அவர் சொன்னார், தம்பி நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஆற்றுல தண்ணி கழுத்தளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போக முடியாது, யாராவது அந்த சேம்பர்லேருந்து வந்தவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட போங்க தம்பின்னா, மற்றபடி தனியாக போகாதீங்க, அங்கங்கு சுழல் இருக்கும், சுழலில் மாட்டிக்கொண்டு அவ்வளோதான் என்று சொன்னேன். நான் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய வழியிலே ஒரு சகோதரன் வந்தால் அவருடைய சமூகம் வாங்க போகலாம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறேன். அப்படி போகக்கூடிய வேளையில் அந்த அந்த முட்கள் நிறைந்த பகுதியில் நாங்கள் கடந்து போகக்கூடிய வேளையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாராய வியாபாரிகள் தான் நிறையா இருக்காங்க. அவங்க என்ன ஏதுன்ட்டு ஓடி வந்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அவங்க இந்த மாதிரியான சேம்பரில் மேனேஜரை பார்க்க போகிறாங்கன்னு உடனே அவனுக்கு போயிட்டான். அதற்கு பிறகு அவர் சொன்னார், தம்பி நீங்கள் உங்கள் துணியெல்லாம் என்ன பண்ணுங்கள், கலத்தி தலையில் ஒரு துண்டா கட்டி போட இது பண்ணுங்கள், நம்ம கடந்து போவோம். அவர் என்னுடைய கையை பிடித்து கொண்டார். நான் பிடித்து கொண்டு இருந்தேன்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பேன், விட்டுருப்பேன். ஆனால் அவர் தைரியப்படுத்தினவராக என்னை பிடித்து கொண்டு அவர் முன்னே கடந்து போய் கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் மூழ்கக்கூடிய ஒரு நிலையில் வரக்கூடிய வேளையிலே கரெக்டாக அங்கே தான் சுழல் இருக்குது, அந்த சுழலை தாண்ட வேண்டும். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, இது சாதாரண சுழல் தான், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி என்னை இழுத்து கொண்டு போகிறா, நான் அவரையும் சேர்த்து இழுக்கிறேன் பின்னாடி. இப்படியாய் போராட்டத்தின் மத்தியில் கர்த்தருடைய கரமும் கிருபையும், அவர் நல்ல தைரியசாலியாக இருந்ததுனால அவரை விட நான் பலசாலியாக இருந்தேன். ஆனால் அவர் வயதானவராக இருந்தாலும் தேவன் இந்த நாளிலும் நான் உங்களோடு உயிரோடு கூட இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்மாணித்ததினாலே நான் உங்கள் மத்தியில் சாட்சி பகரக்கூடியவனாக இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா நாங்கள் கடந்து அந்த புறத்தில் கடந்து போக கர்த்தர் கிருபை தரக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் எப்பொழுது இருந்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கலாம்.
ஆனால் தேவன் பாதுகாக்கிற தேவன், நம்மை பிரதிட்சமாய் அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஏசாயா 43:4 என்ன சொல்கிறது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. யாருடைய பார்வையில் இருக்கிறோம்? யாருடைய பார்வையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறோம். எந்த பகுதியிலே கடந்து போனாலும், அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது என்று அவர் சொல்லி அழகாக சொல்லுவார். ஏன்? அவருடைய கண்களுக்கு மறைவாக எந்த இடத்துக்கும் நம்ம கடந்து போக முடியாது. யோனா என்ன நினைத்து கொண்டு போனா, இந்த ஊரில் இருக்கும் வரைக்கும் தான் ஆண்டவர் நம்ம கூட பேசி இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ நினைவேக்கு போ, நினைவேக்கு போ என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம்? தர்சுக்கு ஓடி போகலான்னு தான் ஓடி போனோம். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் ஓடி போய்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஊழியப்பா, இவர்கிட்ட போனால் தானே ஊழியத்தை பற்றி பேசுவார். நான் அவரை விட்டு வெளியே தூரமாக போயிடலாம். பிள்ளைங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? சாதாரணமாக மீனை பிடிச்சி நீந்து விடுறது வேற, அவர் தூண்டியில் பிடிச்சி போடும்போது எப்படி இருக்கும்? வாய் கிழிச்சு வேண்டிய சிக்ஷையை கொடுத்து கரியாக வச்சிருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்களா இல்லையா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீங்களா இல்லையா? சத்தமே வர மாட்டேங்க. உங்களை எதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டா? கர்த்தருடைய ஊழியத்தை எந்த பகுதியிலேயாவது இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். நீ உண்மையிலே உன்னுடைய வீட்டை குடும்பத்தை கட்டுறதே கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவன். உன்னுடைய இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நடுவில் அநேக போராட்டங்கள், அதற்காக கூட ஜெபிக்கணும்னு நினச்சேன், அப்படியே வந்துட்டேன். சில பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். பிள்ளைகள் பெற்றெடுத்து அவர்களுடைய செலவுக்கே பணம் கொடுக்காத வண்ணம், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத வண்ணம், அவர்களுடைய வாடகையுடைய வீட்டு வாடகையுடைய காரியங்களை செலுத்தாத வண்ணம் கொடுமைக்குள்ளாக சில பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபை ஜெபிக்க வேண்டும். எனக்கு மட்டும் நான் ஜெபிச்சா போதும், என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஜெபிச்சா போதும், நீ மட்டும் திருப்தியாகிக்கிட்டு போயிடாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் மேன்மை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, புருஷன் மனைவி மத்தியிலே சமாதானம் இல்லாத ஒன்றோ, பிரிவினை கொண்டு போடுகிற ஆவி, குழந்தைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாத ஒன்றோ, பிள்ளைகளுடைய படிப்பிற்குண்டான காரியங்களை உதவி செய்யாத ஒன்றோ, ஒவ்வொரு நாள் அப்பத்திற்கும் கர்த்தர் சொன்னால் என் பிள்ளைகள் இறந்து தெரிவதில்லை என்று சொல்லி, ஆனால் புருஷன் மத்தியிலே இறந்து தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அருமையான தேவ ஜனமே, நாம் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சபையாருக்கு வருகிற ஐயா, போராட்டத்தின் மத்தியிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு வருகிறப்பா, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அல்லவா, என் கண்மணி என்று சொன்னீங்களே, உங்களுடைய கண்ணின் மணிகளை கலங்க பண்ண முடியாது எழும்பக்கூடிய சத்ருவையும் சத்ருடைய கிரியைகளை அதமாக்குவாங்கப்பா. கத்தாவே, ஒவ்வொரு புருஷர்களும் தங்களுடைய காலங்களிலே கத்தாவே மாய்மாலங்களை நம்பி ஓடாத வேண்டாம். தாப்பனை மனைவி நேசித்து பிள்ளைகளை நேசித்து குடும்பத்தை கட்டக்கூடியவர்களாய் காணப்படுகிறது அங்கப்பா. பொல்லாதவர்களை கத்தாவே மீக்க சொல்லுகிறவை விலாகத்துவால சந்திப்பீராக, பொல்லாத இருதயங்களை உடைப்பீராக, கடின உள்ளங்களை உடைப்பீராக, தேவ அக்னி இறங்கி நீதி செய்வீராக. ஒவ்வொருவரும் தாப்பனை ஒவ்வொரு புருஷராக இருக்க கிருபை தாங்க கத்தாவே. ஒவ்வொரு மனைவிகளும் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே புத்தி உள்ளவர்களாய் குணசாலியாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை கட்ட நடத்த கிருபை தாங்க. அவர்களை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய கடன் காரியங்கள்,
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கையடித்து உடன்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க, எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க. கர்த்தருடைய இரக்கமும் கிருபை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. தேவனுடைய தயவு வெளிப்படட்டும். கிருபை செய்வீராக, கிருபை தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலவே கடனை வாங்கிவிட்டு மனைவிமாரை முன்னாடி தள்ளி விடுறது, பிள்ளைகளை முன்னாடி தள்ளி விடுறது, தான் ஒளிந்து கொள்ள வேண்டியது. இப்படிப்பட்டவர்களும் நம்முடைய காரியங்களிலே காணப்படுறாங்க. அவங்களுக்காக கூட ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிற ஐயா, கடன் வாங்கினால் அதை கொடுக்கும்படியான இருதயம் உண்டாகட்டும். பிரயாசப்பட்டு கடனை கொடுக்க கிருபை தாங்க. கர்த்தாவே, சகோதரிகள் வாங்கினாலும் சகோதரர்கள் வாங்கினாலும் கர்த்தாவே, மற்றவர்களை கர்த்தாவே கையை மிக்க அகதுவால கொண்டு முன்னே தள்ளாது கொண்டோம். தான் பெற்ற கடனுக்குண்டான காரியங்களில் அவரவர்களே உணர்ந்து கர்த்தாவே கடனை கொடுக்க கிருபை தாங்க. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா, தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஐயா. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய கண்ணீர் கவலை எல்லாம் மாறி போகட்டும். அற்புதங்களை காணப்படுங்க, ஆஸ்வதிங்க. ஏசுவண்டத்தஞ்சியா, ஏசுவண்டத்தை நல்ல பீதாவே. ஆமென். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாரையும் பேர் சொல்லி நான் சொல்ல வாஞ்சிக்கிறது இல்லை. ஆனால் சௌரி தேவேரா ரத்னத்துக்காக நான் ஜெபித்த அந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். மிகுந்த கடனுக்குள்ளாக தத்தளித்து காணப்பட்டாங்க. ஆனால் என்ன ஒரு சகோதரின்னா அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால தான் அவர்களுடைய புருஷனுடைய கடன்காரிகள்லாம் அடைக்கவும் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளையுடைய காரியங்களில் கூட அவன் மீறுதல் உள்ள அவனாய் கடந்து போனாலும் அந்த ஜெபத்தில் ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் கர்த்தர் அவங்கள சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளையாண்டான் மோசையை போல கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாம் மிக்க சில இதுவால் உங்களுடைய ஜெபங்களில் ஏறெடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. வாலிப பிள்ளைகளுக்காய் நினைவு கூர்ந்து ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளுடைய வழிகள் தாறுமாறான வழியில் கடந்து போகக்கூடாது. இந்த யோனா தாறுமாறான வழியில் கடந்து போக முடியாது. தசுக்கோடி போகக்கூடிய வழியில் தான் கர்த்தர் அங்கு என்ன பண்ணார், அந்த சமுத்திரத்தின் மத்தியில் அங்கு அலைகள் மத்தியில் அது குலுங்கக்கூடியதாக இருக்கிறது. அசைக்க பண்ணக்கூடியவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் யார்? சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அப்போ எங்கே போனாலும் விட மாட்டார். நீ சமுத்திரத்தில் போ, எங்கே வேணாலும் நீந்திக்கிட்டு போ, அங்கெல்லாம் அவருடைய கரம் உன்னை பிடிக்கும். அல்லேலூயா. யோனாவை பக்குவப்படுத்தி மறுபடியும் எங்கே அனுப்புனார்? மீன் வயிற்றுக்குள்ளே வைத்து மறுபடியுமா மீன்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? அவன் உணர்வடைந்த வேளையில் நினைவே கடற்கரை ஓரத்தில் கொண்டு போய் வாந்தி பண்ண போடு என்று சொன்னார். ஆனால் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நினைவே கடற்கரை அது நினைவேக்கு கிடையாது. அது இன்னொரு தேசத்தினுடைய காரியங்களில் தான் இருக்கும். அங்கேருந்து போகணுன்னா ஒரு 4 நாள் நடந்து போகணும். 150 கிலோமீட்டரா மைல் சொன்னாங்க. அந்த அசீரியர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த இடத்திற்கு அவன் நடந்தே கடந்து போய் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து வந்தான். ஆனால் இந்த வேதத்திலே நினைவே கடற்கரையில் ஓரத்தில் போட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆனால் அது இன்றைக்கி கடற்கரை என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிடலாம். அது எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது என்று சொல்லி திட்டம் பண்ணத்தான் முடியும். ஆகவே தான் இந்த நினைவே கடற்கரை ஓரத்திலே கொண்டு அவனை வாந்தி பண்ணி போட்டது என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். ஆனால் அவன் அந்த இடத்திலே இருந்து அவன் நடந்து அங்கு நினைவேக்கு கடந்து போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியான பாத்திரமாக இருந்தான். அருமையான தேவ ஜனமே, எதனால்? தேவன் அவருடைய பார்வையில் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய தகப்பன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஒரே ஒரு இடத்துல தான் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். நாம் அந்த செய்திக்கு நாம் கடந்து போக வேண்டாம். ஆனால் நான் இந்த பக்கத்திலே வருகிறேன். ஏசியா 44:21 என்ன சொல்கிறது என்றால், என் தாசன் என்னால்
மறக்கப்படுவதில்லை. என் தாசன், நாம் அவருடைய தாசர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமையான தெய்வ ஜனமே, ஏசாயா 54:3 என்ன சொல்லுதுன்னா, வலதுபுறத்திலும் இடப்புறத்திலும் பார்த்தீங்க, ஏசாயா 54:3 அருமையான தேவ ஜனமே, நீ என்ன பண்ணுவ? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒருவேளை நீ நெருக்கத்தின் பகுதியிலே குடியிருக்கக்கூடியவளாய் இருக்கலாம். கர்த்தர் உன்னுடைய எல்லைகளை விஸ்தரிக்கக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய தலைமுறைகளையும் கர்த்தர் உயர்த்துவா. யார? உன்னை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய ஜாதி ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இரண்டாவதாக, பயப்படாது. என்ன சொல்றாரு? எதுக்காக பயப்படாதுங்கிறாரு? நீ எப்படிப்பட்டவன் என்று உனக்கு உணர்த்துகிற. அடுத்தபடியாய், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பிசாசுக்கு பயப்படக்கூடிய கூட்டம் தான் ஏராளமாக இருக்கு. தவிர ஆண்டவரை பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார். ஆனால் பிசாசுனுடைய கிரிகளை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் கண்ணை குத்திடுவாராம். எங்கேருந்து குத்துவார்? அந்த பிசாசுனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தோற்றத்தை வைத்து பயப்படுகிறார்களே அல்லாமல் தேவனை பார்க்கும் பொழுது பயம் இல்லை, இயேசுவை பார்க்கும்போது பயம் இல்லை. மத்தேயு 14:27 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான், பயப்படாதீங்க என்று சொன்னேன். எங்க படகுல, நடுக்கடலில் படகு போய்கிட்டு இருக்கு. அவர்கள் தண்டு வலித்து கொண்டே இருந்தார்கள். கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறதை யார் பார்த்தா? ஆண்டவராகிய இயேசு பார்த்தா. எங்கிருந்து பார்த்தா? மலையிலிருந்து அவர் கவனிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை. இவர்கள் கடந்து போகிறார்கள். ஆண்டவரை விட்டு கடந்து போய் கொண்டே இருந்தாங்க. இருளின் பாதையிலே கடந்து போனாங்க. அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் என்னவா? சௌரியமாக படகு எடுத்தாங்க. படகுல ஏறி, ஏன்னா எல்லாருமே நீச்சல் தெரிஞ்சவங்க, எல்லாருமே நன்றாய் படகுனுடைய காரியங்களே பிரயாசப்படக்கூடியவங்க, மீன் பிடிக்கிறவங்க. அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? வருத்தப்பட்டு அந்த படகை வலிக்கும்படியான காரியங்களாக இருந்தது. ஏன்? அங்கு எதிர்ப்பாக காற்று காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுடைய வருத்தத்தை பார்த்து அந்த பகுதியிலே கடந்து வருகிறார். எதில் வந்தார்? படகுல. எப்படி வந்தார்? அவர் நடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் வந்தவரை பார்த்த உடனே அவனுக்கு பயமாயிடுச்சு. என்ன சொல்கிறான்? ஆவேசம் என்று சொல்லி பயந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை வந்து தட்டினார்னா, நீ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்க, தட்டி எழுப்பினார்னா என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? ஆண்டவரே, நான் இப்போ தான் தூங்கிட்டு இருக்கேன். காலையில் ஒரு பிள்ளையாண்டனை எழுப்புனா நான் 4:30 மணிக்கு தான் தூங்கினேன், அதனால் இப்போ எழுப்ப முடியாது. அருமையான தேவ ஜனமே, உலக காரியங்களிலே பிள்ளைகள் கொண்டு இருக்கக்கூடிய காரியம். ஆனாலும் கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தர் எப்பொழுதுமே நம்மேல் கருத்தாய் இருக்கிறார், கருத்தாய் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
அவர்களுடைய கண்ணீரை சிந்த அவர் மனமில்லை. அவர்கள் அவ்வளவு வேதனைப்பட்டு படகை வலித்து கொண்டு போகிறார்கள். அந்த காற்றிலே அவர்கள் அந்த சுழல் காற்றிலே அமிழ்ந்து போகுமோ என்கிற பயம் வேறு, அங்கு அக்கறைக்கு போக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வேறு. எங்கே இருக்கிறாங்க? கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. பேதுரு பார்க்குறான். பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, ஆண்டவரே நீரே ஆனால் என்னையும் அப்படி நடத்தும். இன்னைக்கு அப்படி கேட்குறீங்களா? நீரே ஆனால் நீ விசுவாசி என்னதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவனுடைய மன ஐயங்களையும் தீர்க்கும்படியாய் வா, நடந்து வா என்று சொன்னார். நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். பயம் வந்தது. இன்றைக்கும் தேவ ஜனம் ஏன் பயப்படுதுன்னா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்தது, அவங்க போயிட்டாங்க. அதே நோய் தாண்டி டாக்டர் சொன்னார், அதனால நம்மளும் போயிடுவோமோ. அவங்க உலகத்தில் இருந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. நீ யாருடையவள்? நீ யாருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? யார் உன்னை தெரிந்து கொண்டா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. நீ அவருடைய பார்வையிலே அருமையானவள் என்று சொல்லக்கூடிய வழியிலே உன்னை கைவிடுவாரா? உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் உன்னை விட்டு விடுவாரா? உன்னை அழித்து போடுவாரா? ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்ப்பது யாரை பார்க்கணும்னா, இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். அல்லேலூயா. நாம் சுற்றி சுற்றி பார்க்கக்கூடாது. சுற்றி சுற்றி பார்ப்போன்னா, யோசபாத்தினுடைய நாட்களில் யோசபாத்துக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் வெளிப்பட காரணம் என்ன? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே தன்னுடைய தேசத்தை அவன் வணையும்படியாய் அங்கு நிக்கசலகிதுவால எழும்பினான். கர்த்தர் அவனோடு இருந்த அவனுக்கு கனம் வந்தது, மகிமை வந்தது, ஐஸ்வர்யம் வந்தது, மேன்மை உண்டாகக்கூடியதாக இருந்தது. அவனுடைய தேசம் தேவ சமாதானத்தினால் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பார்க்கிறோம்? இயேசுவை மாத்திரம் பாரு. என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகை சிந்தை செய்தேன். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகை சிந்தை செய்தேன். என் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டேன். பொன் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டேன். இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு வாஞ்சி எங்க இருக்கு? இயேசுவை போல மாறணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? எனக்கு என்னுடைய தகப்பன் மிலிட்டரியில் இருந்தாங்க, ஹவில்தாராக இருந்தாங்க. என்னுடைய சிறிய தகப்பன் போலீஸில் டிஎஸ்பிக்கு டிரைவராக இருந்தாங்க. இவங்க மத்தியில் நான் வளர்ந்ததுனால என்னுடைய வாஞ்செல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தாச்சுன்னா அவங்க லெவலே வேறப்பாம்மா. இதுக்காகவே நான் டிகிரி முடித்தது அதுக்காக தான் முடித்தேன். ஆனாலும் பேசி முடித்தேன். தேவனுடைய நடத்துதலோ வித்தியாசப்பட்ட நடத்துதலாக இருந்தது. கட்டுகள் மத்தியிலே, கண்ணிகள் மத்தியிலே கடந்து வந்த அந்த காலங்களை நான் சற்று நினைத்து பார்க்கிறேன். அந்த நாட்கள் நான் நினைத்த உலக காரியங்களை எல்லாம் மாயாய் கடந்து போனது. அந்த நாட்களில் டிஎஸ்பி ஆகி இருந்த ராதாகிருஷ்ணன்
அந்த ஐயா நான் டிகிரி முடிக்கும் பொழுது அவங்க ஐஜியாக இருந்தாங்க. அதுவும் போலீஸ் ஹோம் இதில் அவங்க அந்த ட்ரெஸ்னுடைய காரியங்களில் ஐஜியாக இருந்தாங்க. அப்போ வந்து என் சித்தப்பா வந்தாங்க, வந்து சொன்னாங்க, எப்பா உன்னைய நீ பிறந்த நாள் வந்து உன்னைய ஆசீர்வதித்தவர் தான் ஐஜியாக இருக்கிறாரு, நம்ம போன உடனே ஏதாவது ஒன்று செய்வாங்கப்பா, வாணி கூட்டு போனார். போனேன், பார்த்தேன், ஆள் நல்லா கூட 4 மடங்கு இருக்கார் ஹைட்டு. என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பிறந்த வீட்டிற்குள்ளாய் தூத்துக்குடியில் என்னை வந்து ஆசீர்வதிச்சாரான். பின்னாட்களில் இவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவான் என்று சொல்லி அந்த கனவில் தான் கனவு ஓடிச்சு, கோட்டை ஓடிச்சு. ஆனால் அந்த கோட்டையெல்லாம் கர்த்தர் இடித்து என்ன பண்ணார், அவருடைய ராஜ்யத்தை கட்டி வைக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உலக கோட்டையெல்லாம் வேணாம், உன்னதமானவருக்காக எழும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, என் தகப்பன் சொல்லுவா, 2 ஸ்டார் வாங்கிட்டாலே, 2 ஸ்டாரில் வந்தாலே அங்கே ராஜரீகம் வந்துடுதான். 3 ஸ்டார் வந்தாச்சுன்னா இன்னும் அந்தஸ்து ஏறி போயிடும். ஆகவே நீ எப்படியாவது இதை வாங்கிடணும், ஒன்று போலீஸில் பாரு, எல்லாம் மிலிட்டரியில் பாரு என்று சொல்லி உலகத்துக்காக படித்தேன், உலகத்துக்காக ஓடினேன். ஆனால் கர்த்தருடைய சமூகமோ வித்தியாசப்பட்ட முறையில் உங்களை எல்லாம் கர்த்தருக்குள் நடத்த என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறபடியால் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொன்னா, ஏன் சொல்கிறேன்னா, தேவனாகி கர்த்த நீ பயப்படாதே என்று சொன்னாலும் அவர் சந்தேகமாக பார்த்தாங்க. இவர் தானா அவர் தானா? நான் ரட்சிக்க அடைவதற்கு முன்பாகவே நான் உலகத்தானா இருக்கக்கூடிய வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எனக்கு அந்நாட்டிலே தரிசனத்தை கொடுத்திருந்தா அந்த தரிசனத்தின் நிமித்தமாக நான் உலக பிரகாரமாக சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உலக பிரகாரமாய் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராய் கடந்து வரக்கூடிய காரியங்களை நான் கவனித்தேன். அதே வேளையிலே இந்த காரியங்கள் எதற்காக என்று சொல்லி நான் எப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து ஊழியத்தினுடைய காரியங்களை மறுபடியும் அந்த தேசத்தின் மத்தியில் செய்யக்கூடிய வேளையிலே அப்பந்தான் உணர்ந்தேன், கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு மேன்மை உள்ள அதிகாரியாகவே கர்த்தர் என்னை நடத்துகிறார். அதற்காகவே அந்த வெளிப்படுத்தலை நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே கொடுத்தார் என்று சொல்லி அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வெளிப்படுத்தலாம் மாயானவைகள் அல்ல, அது உண்மையானவைகள். அபோவுக்கு 2-3 வசனங்களை மறந்துவிட முடியாது. குறிக்கப்பட்ட காலங்களுக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, ஆனாலும் அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 105:19 அங்கு நாம் பார்க்கிறோம், யோசேப்பு குறித்து கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவோ யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை புடமிடுகிறபடியால் உலகத்தின் ஆழத்தில் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, ஏசாயா 54:10 என்ன சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபையின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்மேல் மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் யார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-19 வாசிக்கக்கூடிய வேளையிலே, 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே
அவனை பார்த்து சொல்லுவார், உன்னை காக்கும்படிக்க நான் உன்னோடு இருக்கேன். நீ சின்ன பிள்ளைன்னு நினைக்காத, உன்னை காக்கும்படிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். 19ஆம் வசனத்தில் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் எப்படியா சொல்லுகிறது? நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கப்படுத்த முடியாத சத்ரு எழும்பலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தருவேன், உயரத்திற்கு ஆனந்தம் கொடுத்திடுவேன். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தருவேன், உயரத்துக்கு ஆனந்தம் கொடுத்திடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. வெண்கலம் நடுவில் என்றென்றும் இருப்பேன், ஆக்கினையாவையும் அகற்றிடுவேன். என் ஜனம் நடுவில் என்றென்றும் இருப்பேன், ஆக்கினையாவையும் அகற்றிடுவேன். சத்துருக்கள் யாவர்க்கும் விலக்கி மீட்டு தீங்கையினை காணாமல் செய்திடுவேன். சத்துருக்கள் யாவர்க்கும் விலக்கி மீட்டு தீங்கையினை காணாமல் செய்திடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னோடு இருப்பதை வெளிப்படுத்தி அதிசயங்கள் யாவும் செய்திடுவேன். உன்னோடு இருப்பதை வெளிப்படுத்தி அதிசயங்கள் யாவும் செய்திடுவேன். உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருந்திடுமே. என்னோடு நான் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருந்திடுமே. வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. செபனியா 3:15 என்ன சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கணைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. இவ்வளோதானாக்கா? இவ்வளோதானா? 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 17ஆம் வருஷத்தை ஒரு வாசிங்க. 17 3 கை தட்டலாமா? கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார்,
அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அல்லேலூயா. உன் பேரில் துக்கமாக இருக்காரா, சந்தோஷமாக இருக்காரா? துக்கமாக இருக்காரா, சந்தோஷமாக இருக்காரா? மகிழ்ச்சியோடு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவன் உங்கள் நடுவில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிற. அல்லேலூயா. சகரியா 2:5 எப்படியாய் சொல்லுகிறது? அவர் எப்படியாய் இருக்கிறார் என்றால், இஸ்லாமை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருப்பதோடு மட்டுமல்ல, அதன் நடுவிலே நான் மகிமையாய் இருப்பேன். அல்லேலூயா. சற்று எழும்பலாமே. என்னடா பாது வாக்கு தத்து தான் கொடுத்துருக்காரு, மீதி கொடுக்கல என்று சொல்லி நினைக்கிறீங்க? ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது எனக்கு. சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே போகலாம். கத்த நல்லவராக இருக்கிறா, கத்த வல்லவராக இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் நீர் எங்களுக்கு தயவு பாராட்டி கொடுத்த தெய்வம். கர்த்தாவே, உம்முடைய பாத்திரத்திலே பங்குள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களை பலப்படுத்துகிற தெய்வம். ஆண்டை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டும்படியாய் கர்த்தாவே, 24வது ஆண்டு இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களை நடத்தி வந்த தெய்வம் நடத்துவீராக. கர்த்தாவே, எஸ்ஐயா 41:10 உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்கட்டும், பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் எல்லா வாதுக்கும் திங்குக்கு விலைக்கு பாதுகாப்பீராக. தேசத்தின் மத்தியிலே நினையாத நேரங்களில் வரக்கூடிய தப்பனை பலத்த காற்று, பலத்த மழை மற்றும் பொல்லாப்பான காரியங்களை கொண்டு போகிற ஒவ்வொரு அழிவிற்கும் இயற்கையின் சீற்றத்திற்கும் விலக்கி நம்முடைய ஜனத்தை எப்பொழுதுமே பாதுகாத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஊழியங்களை பாதுகாப்போடு நடத்துங்க. ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த முடியாத பாத்திரங்களாய் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதி. ஊழியங்களை தாழ்த்துகிற தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.